பாஜகவோட நெருக்கம் காட்டக்கூடிய வேலையெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சில இடங்களை பதிவு பண்ண மாதிரி பார்த்தேன் நான். அவ்வளவு கடுமையான ஒரு சூழலுக்குள்ள அவங்க போறாங்களே, ஏன்னா அதை எடுத்து தானே அவங்க இவ்வளவு நாள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்ல, சொல்வது மல்லை சத்யா இல்ல, முசாம்பில் இல்ல. சொல்வது இந்தியாவுடைய மதிப்புக்குரிய ஒரு அமைச்சராக இருக்கிற எல் முருகன் தான் சொன்னார். சொன்னது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அவங்க 2 பேர் தான் பத்திரிகையாளர் ஊடகத்தின் மூலமா சொல்றாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற பாஜக அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் அங்க வகித்த ஒரு கட்சி எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த கட்சி வரும். அப்படின்னா அந்த கட்சி எது? மதிமுக மட்டும்தான் அதுல இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்திருக்கு பாஜகவில். ஆனால் அவங்க சொல்றது திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னா மதிமுக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது யாரு? மதிமுக தான் தெளிவுபடுத்தணும். தலைவர் தெளிவா சொல்றாரு. ஆனால் துரை மட்டும் மௌனத்தை கலைக்கல. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ நீங்கள் வந்து ஐத்தமிழுக்கே நீங்கள் போய் ஒரு செவிக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா பேட்டி எடுக்கணும்னா 2 நிபந்தனை தான். மல்லை சத்யா பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்ததாக மோடி அமித்ஷா குறித்து கேள்வி கேட்கக்கூடாது.